இவரும் முதல்ல 1990ல் ஒரு படம் டைரக்ஷன் பண்ணுறாரு. இதில் ஹீரோவா காலகாலமாக எல்லாருமே ஃபேமஸான நடிகரை போட்டு அவங்கள வச்சு படம் பண்ணுறது தான் வழக்கம். ஆனால் இவர் புதுமையாக ஒரு ஃபேமஸான சிங்கர் எஸ்பி பாலசுப்ரமணியம், அவருடைய உருவம் பார்த்தீங்கன்னாலும் ஒரு ஹீரோவுக்கான ஒரு உருவமாக இருக்காது, குண்டா இருப்பார். ஆனால் கதை தான் ஒரு மெயினான ஹீரோ அப்படின்றதுல நம்பிக்கை அதிகமாக கொண்ட அந்த மாதிரி திறமையான இயக்குனர்களில் இவரும் ஒருத்தர் அப்படின்றத ஃபஸ்ட்டு படத்துலேயே இவர் நிரூபித்தார். கேளடி கண்மணி அப்படின்ற ஒரு படத்தை எடுத்தார். அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அந்த படத்துக்கு தமிழ்நாடோட ஸ்டேட் ஃபிலிம் அவார்டு கிடைச்சிது. அடுத்த வருஷமே இன்னொரு படம் பண்ணுறாரு, நீ பாதி நான் பாதி அப்படின்ற படம். இந்த படம் விமர்சன ரீதியாக அதிக வரவேற்பை பெற்றாலும் இதுக்கு எந்த அவார்டும் கிடைக்கல. இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னு சொல்ல முடியாது. அடுத்ததான் 1995ல். இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி